புதுசாக கண்டுபிடிச்சிட்டான். அவள் பார்வைக்கு அர்த்தம் தெரிந்த எனக்கு அவள் பேசிய வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லையே. ஏன்னா அவள் பேசின இங்கிலீஷ். இப்போ நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாரு ஒரு ஆள் காலையில். விறுவிறு இந்த பையன் வாங்கிட்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிட்டான். என்னடா சுட சுட செய்தி போட்டுட்டாங்க, கையெல்லாம் சுடுது. அவன் பார்த்தா, அதாவது பல்லு இல்லாதவனை கூட பார்த்துடலாம் நாட்டில், செல்லு இல்லாதவனை பார்க்கணும். அப்படி அநியாயம். உங்களை பற்றி சொல்லுங்களேன் சார். நான் ஆரம்பத்தில் திருப்பூர் கோயிலை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதில் கலெக்ஷன் சேட்டலின்னு சொல்லி போய் மாதிரி மீனாட்சி கோயிலை பிச்சை எடுத்துக்கிட்டேன். என்னையா கேள்வி வைக்கிற எடுத்தோன்னு அதான் நிகழ்ச்சியாக பண்ணுறோம்ல, அதான் தெரியுமில்ல மக்களுக்கு. கண் பார்வை சரியில்லாட்டி பரீட்சை சரியாக எழுத முடியாது. என்ன புரிகிறதா? +2 மாணவர்களுக்கு கண் பார்வை முக்கியம் அப்படின்னு. வேற எதுவும் கேட்க விரும்புறீங்களா அப்படின்னு. ஒரு பையன் வந்துருச்சு, சார் இது 7வது, +2 வந்து அங்கே இருக்கு சார், முதல்ல நீங்கள் கண்ணை சரி வாருங்க, எங்களை போட்டு ஏதாச்சும் 7 தானே சார் கூட்டுறீங்க. கிராமத்துக்கு வந்தார் ஒரு ஆள், விவசாய ஆஃபீஸர். அங்கே ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அட இல்சாப்பிள்ளை, சாணம் போடக்கூடாதியா, அம்மனி சல்பட் போடணும். என்ன சாணம் போடுற? எருமச்சாணி. எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனும் குளோரைடு போடணும். அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன்? இது மாங்காய் மரம், இது எப்படா தேங்காய் காய்க்கும்? இப்படி ஒரு நடக்கலையா சம்பவம்? எதுக்கியா 15 காலம் மாடு போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டி வர? இதெல்லாம் மாட்டு சந்தையா இல்லை மாட்டு பண்ணையா? நீங்க நல்லா லாடம் கட்டுவீங்களாமே. என்ன யாரா வீடியோ கமெண்ட் பண்ணுது? கேளுங்க, நல்லா கேளுங்க. என் பொண்டாட்டி சமைக்க மாட்டா, வீட்டு வேலையை செய்ய மாட்டா, எப்பயுமே போனே தான் பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு யாரா கமெண்ட் பண்ணுது? கேளுங்க, நல்லா கேளுங்க. நீ சொன்னது கரெக்ட் தான், அவ அப்படிதான் இருக்கா. என்ன பண்றது, என் நிலைமை அப்படி இருக்கு. நீ அது கேட்டியே. ஏண்டி மீன் தொட்டி வேணும்னு சொன்னீல, வாங்கி கொடுத்தல, புது தண்ணி மாத்தாம அப்படியே வச்சிருக்க. சித்தி, அந்த மீன் இன்னும் பழைய தண்ணியவே குடிச்சு முடிக்கல, அப்புறம் எதுக்கு புது தண்ணி? மீன் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்தல, நீந்துறதுக்கு. நீந்துறதுக்கா? அது வாடுறதுக்குடி. குந்தானிகளா, விதைச்சது நெல்லாம் விளைஞ்சது. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன், மூடினு வாங்கிக்கணும். தொடப்ப கட்டையால நான் உன்னை திருப்பி அடிப்பேன், மூடிட்டு வாங்கிப்பியா? ஊட்ட பெரியடி கருமாந்திரம். இப்பதான் அந்த காத்து மேல காத்து கீழே ட்ரெண்ட் முடிஞ்சு, அதுக்குள்ள அடுத்த ட்ரெண்டுக்கு வந்துட்டான், பலார்னு அடிப்பான். ஏன் லூசு? சாப்பாடு ஆக்கல, குழம்பு வைக்கல, பொரியல் வைக்கல, அப்பளம் மட்டும் எடுத்து வச்சிருக்க. அது காலையில நான் சுட்ட பூரி. சங்கட்டம். குளிச்சுட்டு வந்து பவுடர் அடிச்சாதான் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன பவுடர் வரன்னு இருக்கு? என்னப்பா பண்ணிட்டு இருக்க? செல்லம், பார்த்தா தெரியலையா? பவுடர் அடிச்சிட்டு இருக்கேன் செல்லம். அது நான் விளையாடுறதுக்கு எடுத்து வச்ச கோலமாவுப்பா. கோலமாவா? ஏண்டி நீ டயட் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? நான் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா அது என்ன ஃபாலோ பேக் பண்ணவே இல்லை, அதனால அதை நான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். பா, தூக்கம் வர மாட்டேங்குப்பா. உங்க சின்ன வயசு கதையெல்லாம் சொல்றீங்களாப்பா? அந்த காலத்துலலாம்